மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறை கடந்த சில ஆண்டுகளாக அதிக மாணவர்கள் எண்ணிக்கையை பதிவு செய்து வருகிறது. மொழி, இலக்கியம் மற்றும் சமூக வளர்ச்சியின் முன்னேற்றத்திற்கு இத்துறையில் ஒவ்வொரு ஆண்டும் மலாய் மற்றும் சீன மாணவர்களின் நுழைவும் பதிவாகின்றது. வேற்று இன மாணவர்களும் இத்துறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பயில்கின்ற நிலையில் இந்திய மாணவர்களும் இங்கு பயில முன்வர வேண்டும் என்று அதன் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா வலியுறுத்தினார். தமிழரோட வாழ்க்கை முறையும் இலக்கியங்களையும் மொழி சார்ந்த விஷயங்களும் தமிழில் படிக்கிறவங்க தமிழோஜி என்ற ஜுருசானுக்கும் சார் நாங்கள் பார்த்திங்கன்னா எஸ்கே ஸ்கூல் தான், நாங்கள் சீன ஸ்கூலில் படிச்சிருக்கோம், எங்களுக்கு தமிழ் பேக்ரவுண்டே இல்லை, நான் எஸ்பிஎம்மில் தமிழ் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜுருசான் இண்டோலஜி இருக்குது. இது பார்த்திங்கன்னா முழுக்க மலாய் மற்றும் ஆங்கிலத்தில் அவங்க படிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் படித்திருந்தால்தான் இங்கே வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு இல்லை. இப்படி மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் சூழலில் இந்திய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய எதிர்பார்ப்பு. எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள் மட்டுமல்லாது மெட்ரிகுலேஷன் மற்றும் டிப்ளோமா முடித்த மாணவர்கள் தாராளமாக இந்திய ஆய்வியல் துறையில் பயில விண்ணப்பிக்கலாம். இன்னும் சில தினங்களில் UPU ஆன்லைன் மீண்டும் திறக்கப்படும் நிலையில் மாணவர்கள் தங்களின் தகவல்களை சரிபார்த்து கொண்டு தமிழ் சார்ந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று முனைவர் ரவீந்திரன் கூறினார். குறைந்தது பாயிண்டர் CGPA 3.0 மேலே தான் இருக்கணும் அப்படி எதிர்பார்ப்பு. இது நமக்கு மட்டும் இல்லை, மலாயா பல்கலைக்கழகம் முழுதும் உள்ள அனைத்து புலத்திற்குமே எல்லா துறைக்குமே இந்த எதிர்பார்ப்பு தான். 3 பாயிண்டருக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா இப்போ அண்மையில் STPM முடிவு வெளியாகிவிட்டது 18 ஜூன். இன்னும் சில நாட்களில் பார்த்திங்கன்னா UPU சத்திகா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கமாஸ்கினி செய்கிறதுக்கு. ஆக கமாஸ்கினி செய்யும் பொழுது மாணவர்கள் தமிழ் சார்ந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதனிடையே இத்துறையில் மேற்கல்வியை முடித்த பட்டதாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதற்கு சான்றாக இன்றளவும் பல மாணவர்கள் நிர்வாகம், ஊடகம் உட்பட பல தொழில்துறைகளில் உயரிய பதவிகளை வகித்து வருகின்றனர். பார்த்திங்கன்னா நம்மளோட டிகிரி பார்த்திங்கன்னா ஜெனரல் டிகிரி. ஃபோக்கஸ் எப்படி பார்த்திங்கன்னா ஜெனரலாக போகும்பொழுது எல்லா துறையிலும் இந்த மாணவர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ நம்மளோட மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா எம்பசியில் இருக்காங்க, இந்தியன் எம்பசியில் இருக்காங்க. ஒரு மாணவர்கள் ஆயில் அண்ட் கேஸில் HR டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஒரு மாணவர்கள் இண்டஸ்ட்ரியல் பேஸில் இருக்காங்க. இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா பாஷ் கம்பெனி பினாங்கில் அதில் நம்ம பொண்ணு அட்மின் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. இப்படி பல தரப்பட்ட எல்லா துறைகளிலுமே நம்ம மாணவர்கள் வேலைக்கு போகலாம். ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே பயிலும் பொழுதே நம்ம அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பு இருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அண்மையில் பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது ரவீந்திரன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.